ஷைத்தான் எப்பவுமே நம்மள நேரடியாக வந்து பாவம் செய்ய தூண்டுறது கிடையாதுங்க. மாறாக அந்த பாவத்தோட உண்மையான இருண்ட முகத்தை மறைச்சு அது நமக்கு ரொம்ப கவர்ச்சியானதா நம்ப வைக்கிறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த தொகுப்போட நோக்கமே. முதலாவதாக அவனோட இந்த ஏமாற்று வேலை பெயர்களை மாற்றதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. பாருங்க, ஷைத்தான் யதார்த்தத்தை மாற்றதுல நம்ம பார்வையத்தான் மாத்துறான். மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒரு ஹராமான உறவை காதல் அப்படின்னும், திமிர சுயமரியாதைனும், நேரத்தை வீணடிக்கிறத கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றேன் அப்படின்னும் ரொம்ப அழகா பெயரிடுறான். கொடிய விஷம் இருக்கிற பாட்டில்ல தேன்னு லேபிள் ஒட்டுனா அந்த விஷம் தேனா மாறிடுமா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இரண்டாவதாக, இந்த மாதிரி பெயர்கள் மாறும்போதே அந்த பாவத்தை ஏத்துக்கிற மனநிலையும் நமக்கு இயல்பா வந்துருது. குறிப்பா நம்ம தனிமை, மன அழுத்தம் இல்லனா தோல்வியால துவண்டு போய் இருக்கிற அந்த உணர்வு பூர்வமான பலவீனமான நேரத்தை ஷைத்தான் கரெக்டா பயன்படுத்துறான். இது உனக்கு ஆறுதல் தரும், ஒரு தடவை தானேன்னு அவன் வலைய விரிக்கிறான். அந்த வலையில இருக்கும்போது நாம உண்மையான தீர்வை தேடாம தற்காலிக மயக்கத்தை தேடி போறதால தான் நம்ம பகுத்தறிவு அங்க தோற்று போகுது. இறுதியாக இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு தீர்வு இந்த முகத்திரையை கிழித்தெறிவதுதான். பாவங்களை அதோட உண்மையான பேரிட்டு அழைப்பதுதான் இதுக்கு சரியான மருந்து. இது வெறும் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நியாயப்படுத்தாம இது ஏன் வாழ்க்கையவே வீணடிக்குதான்னு உங்களுக்கு நீங்களே தைரியமா கேட்டு பழகுங்க. ஒரு தவறை யாராவது சுட்டி காட்டும் போது உங்களுக்கு கோபம் வருதுன்னா கண்டிப்பா அங்க ஷைத்தானின் ஏமாற்று வேலை ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஷைத்தானோட மிகப்பெரிய வெற்றியே நம்ம பாவங்களை நேசிக்க சேரது இல்லைங்க, மாறாக பாவங்கள் மீதான நமது வெறுப்பை நம்ம மனசுல இருந்து முற்றிலுமாக அழிப்பதுதான்.